இன்றைக்கான நிகழ்ச்சிக்கு உங்களை அழைப்பதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்று நாம் பார்க்க போகும் தேவ வசனங்கள், உங்கள் பெயர் பரலோகத்தில் இருக்கிறதா என்பதுதான். உங்கள் பெயர் பரலோகத்தில் இருக்க வேண்டும் என்று அருள்நாதர் இயேசு விரும்புகிறார். சில பெயர்கள் பரலோகத்தில் ஏற்கனவே எழுதப்பட்டிருக்கிறது. எபிரேயருக்கு இது புத்தகம் 13ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் இவ்வாறு சொல்கிறது: உங்கள் ஆத்துமாக்களுக்கு உத்தரவாதம். எந்த ஒரு மதத்திலும் எந்த ஒரு மார்க்கத்திலும் ஆத்துமாவிற்கு உத்தரவாதம், நீ மரித்தால் பரலோகம் போவா என்று எந்த மத புத்தகத்திலும் இல்லை என்பதை நான் ஆணித்தரமாக சொல்லுவேன். ஏனென்றால் உங்கள் பெயர் பரலோகத்தில் எழுதப்பட்டிருக்க வேண்டும் என்று அருள்நாதர் இயேசு கிறிஸ்து விரும்புகிறார். நல்லா பாருங்க, அந்த காலத்தில் நாங்கள் படிக்கும் பொழுதெல்லாம் ஓடிப்போய் ரிசல்ட் வரும்போது எங்கள் பேர் இருக்குதான்னு அந்த நியூஸ் பேப்பரை வாங்கி பார்ப்போம். பேர் இருக்கா, ஃபஸ்ட் கிளாஸில் இருக்கா, அப்புறம் செகண்ட் கிளாஸில் இருக்கா, அப்புறம் தேர்ட் கிளாஸில் இருக்கான்னு ஓடி போய் பார்ப்போம். அந்த பேப்பரில் இருக்கும் பொழுது நமக்கு வந்த சந்தோஷம் எல்லையில்லாத சந்தோஷமாக இருக்கும். இது 80 கிட்ஸ் 90 கிட்ஸு இவங்களுக்கெல்லாம் நல்லா தெரியும். 60 கிட்ஸ் 70 கிட்ஸுக்கெல்லாம் நல்லா தெரியும். எனக்கு பிரியமான என் அன்பு தேவ பிள்ளைகளே, உங்கள் பெயர் பரலோகத்தில் எழுதப்பட்டிருக்க வேண்டும் என்பதுதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய விருப்பம். எபிரேயருக்கு எழுதின புத்தகம் 12ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்திலே தேவன் இப்படியாக சொல்கிறார்: பரலோகத்தில் பெயர் எழுதியிருக்கிற. பவுல் அழகாக எழுதுகிறார். பவுலை போன்று ஒரு அழகான படித்த இளைஞன், பவுலை போன்று ஒரு துன்பம் அனுபவித்த இளைஞன், பவுலை போன்று இயேசுவை நேசித்த ஒரு மனிதன் இருந்ததாக சரித்திரமே இல்லை. அவன் ஞானி, அவன் ஒரு யூத ஞானி. யூத அரசிலே அவனுக்கு ஒரு உயர் பதவி இருந்தது. நன்றாக படித்தவன், பல மொழிகளை பேசக்கூடிய அந்த பவுல் எழுதுகிறார், பரலோகத்திலே பேர் எழுதியிருக்கிற என்று. எனவே எனக்கு பிரியமான என் அன்பு தேவ பிள்ளைகளே, பரலோகத்தில் உங்கள் பேர் எழுதப்பட்டிருக்கிறன்னா அதுக்கு நீங்கள் சில காரியங்களை செய்ய வேண்டும். எவ்வாறு? நாம் ஒரு ட்ரெயினில் போனோன்னா ட்ரெயின் ஃபார்ம் எடுத்து ரிசர்வேஷன் ஃபார்மில் உங்கள் பேர், உங்கள் வயசு, உங்கள் அட்ரஸ் எல்லாம் எழுதுறீங்களோ அதே போன்று நீங்கள் செய்யணும். எவ்வாறு ஒரு பாஸ்போர்ட் விசா அப்ளை பண்ண உங்களை தயாரிக்கிறீங்களோ, எழுதுறீங்களோ, அங்கே போய் இன்டர்வியூக்கு போகிறீங்களோ, அதே போன்று நீங்கள் பரலோகத்தில் உங்கள் பெயர் எழுதப்பட வேண்டும் என்றால், விசா பரலோகத்துக்கு கிடைக்க வேண்டும் என்றால் நீங்கள் இதை செய்ய வேண்டும். ஆண்டவர் என்ன சொன்னாரோ, ஆண்டவர் என்ன செய்ய சொன்னாரோ அதை நீங்கள் செய்ய வேண்டும். அடுத்து பார்த்தீங்கன்னா எபிரேயருக்கு எழுதின புத்தகம் 12ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தில் ஆண்டவராகிய தேவன் ஒரு சில அறிவுரைகளை நமக்கு கொடுக்கிறார். என்னவென்று பார்ப்போம். பேசுகிறவர்களுக்கு நீங்கள் செவி கொடுக்க மாட்டோம் என்று விலகாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். ஆண்டவருடைய வார்த்தையை ஒருவர் பேசினால் அதற்கு செவி கொடுக்க வேண்டும். அதை விட்டு விலகாதபடிக்கு எச்சரிக்கையாயிருக்க வேண்டும். நேற்று நான் ஒரு சகோதரிக்கு நாகம்மானுடைய நிகழ்வை சொல்லி கொண்டிருந்தேன். அவர் எனக்கு தெரியும், எல்லாம் தெரியும் என்று சொன்னார். கடைசியில் என்ன தெரியும், இந்த வசனத்தில் உங்களுக்கு என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்று கேட்கும் பொழுது அவரால் சொல்ல முடியவில்லை. பின்பு நான் அந்த அம்மையாருக்கு தெளிவுபடுத்திவிட்டு அங்கிருந்து வந்தேன். இதை உங்களுக்கு ஏன் சொல்லுகிறேன் என்றால், எல்லாம் பைபிள் தெரியும், எல்லாருக்கும் எல்லாம் தெரியும், ஆனால் நீங்கள் ஏன் கஷ்டப்படுறீங்க? ஆண்டவர் சொன்ன எந்த ஒரு வாக்குத்தத்தமும் உங்களுக்கு நிறைவேறுவதில்லை.
அது ஏன் என்று சிந்தித்து பாருங்கள். எனக்கு பிரியமான அன்பு தேவ பிள்ளைகளே, அது உங்களுக்கு நிறைவேறவில்லை என்றால் நீங்கள் ஆண்டவருடைய வார்த்தையை செவி கொடுக்க மாட்டோம் என்று விலகி இராதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். ஏனெனில் பூமியில் பேசினவருக்கே செவி கொடுக்க மாட்டோம் என்று விலகினவர்கள் தப்பி போகாமல் இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். இயேசு இந்த பூமியிலே மனிதராக அவதரித்த பொழுது, இயேசு பேசின பொழுது, இயேசுவின் பேச்சுக்கே செவி கொடுக்காத கூட்டமாகிய மக்கள், யூத மக்கள் நிறைய பேர் இயேசுவை இன்னும் கூட ஏற்றுக்கவே இல்லை. இன்னும் மேசையா இயேசு வருவார், இயேசு வருவார் என்று அவர்கள் மனதிலே ஒரு இயேசுவை பிம்பமாக வைத்து கொண்டு காத்து கொண்டிருக்கிறார்கள். உலகம் முழுவதுமாக இயேசுவை ஏற்றுக்கொண்டது, அவர்கள் இன்னும் ஏற்றுக்கொள்ளாதபடி இருக்கிறார்கள். செவி கொடுக்க மாட்டோம் என்று விலகினவர்கள் தப்பி போகாமல் இருக்க பரலோகத்திலிருந்து பேசுகிறவரை நாம் விட்டு விலகினால் எப்படி தப்பி போவோம்? இயேசு வந்தார், இயேசு பேசினார், இயேசுவின் சீடர்கள் இருந்தார்கள், இயேசுவின் சீடர்கள் பேசினார்கள். அதையே கேட்காமல் இருக்கிற கூட்டம் என்றும் இருக்கிறது என்பதை இயேசு இந்த வசனங்கள் மூலமாக உணர்த்துகிறார். எனவே எனக்கு பிரியமான அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த வசனங்களை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் ஒவ்வொருவரும் பரலோகத்தில் உங்கள் பேர் எழுதப்பட்டிருக்க வேண்டும் என்று, எவ்வாறு ட்ரெயினில் ரிசர்வேஷன் சார்ட்டில் உங்கள் பேர் இருந்தால் போய் கம்ஃபர்டபுளாக படுத்து தூங்குவீங்களோ, அதே போன்று நித்திய அமைதி, நித்திய சமாதானம், நித்திய சந்தோஷம் உங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்று என் அருள்நாதர் இயேசு கிறிஸ்து விரும்புகிறார். ஒரு ஊழியக்காரன் வீட்டில் ஜெபம் செய்யும் பொழுது பார்த்தேன், சமாதானம் இல்லாமல் ஒரே சஞ்சலப்பாக இருக்கிறதே தேவன் காட்டுகிறார். காட்டிவிட்டு சொன்னார், பார்த்தாயா, இந்த ஊழியக்காரன் வீட்டிலே சாத்தான் புகுந்து விட்டான், சமாதானத்தை குலைத்து விட்டான், அங்கே சமாதானம் இல்லை, சண்டை சச்சரவுகள் அங்கே இருக்கிறது, பார்த்தாயா என்று கோடிட்டு காட்டுகிறார். இதை நான் ஏன் சொல்லுகிறேன் என்றால், ஒவ்வொரு வசனத்தையும் கேட்கிறேன் அருமை சகோதரனே, சகோதரியே, நீங்கள் அனைவரும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினுடைய வார்த்தையை கேட்டு அந்த வார்த்தையின்படி நடக்க வேண்டும் என்று இயேசு விரும்புகிறார். ஒரு சின்ன கண்டிஷனை இயேசு போடுகிறார். எபிரேயருக்கு எழுதின புத்தகம் 13ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலே, நீங்கள் பண ஆசை இல்லாதவர்களாய் நடந்து உங்களுக்கு இருக்கிறவைகள் போதும் என்று எண்ணுங்கள், நான் உன்னை விட்டு விலகுவதில்லை. உங்களுக்கு பண ஆசை இருக்கக்கூடாது என்று தேவன் சொல்லுகிறார். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில் ஓடிக்கிட்டே இருப்பாங்க, இன்னும் ஓடிக்கிட்டே இருப்பாங்க. இதற்காக ஓடுகிறார்கள் என்றால் பண ஆசைக்காக. பணம் இன்னும் தேவை. எங்களுக்கு கனடாவில் வீடு இல்லை, கனடாவில் கார் இல்லை, ஜப்பானில் வீடு இல்லை, ஜப்பானில் கார் இல்லை, லண்டனில் வீடு இல்லை, லண்டனில் கார் இல்லை என்று இன்னும் அதிகமாய் ஓடிக்கொண்டிருப்பார்கள். அவ்வாறு ஓடிக்கொண்டிருக்கிறவர்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் எங்கு ஓடினாலும் உங்கள் பெயர் பரலோகத்தில் இருக்காது. எனவே உங்கள் பெயர் பரலோகத்தில் இருக்க வேண்டும் என்றால் நீங்கள் பண ஆசை இல்லாதவர்களாக இருங்கள். அப்படி இருப்பீர்களேயானால் நான் உன்னை விட்டு விலகுவதில்லை என்ற ஒரு கேரண்டியை கொடுக்கிறார். ஃபஸ்ட்டு பார்த்தோம் 13:17, எபிரேயர் 13:17 உங்கள் ஆத்துமாவுக்கு கேரண்டி. எபிரேயர் 12:23 உங்கள் பெயர் பரலோகத்தில் இருக்கும். எனவே நீங்கள் என்ன செய்யணும்? உங்கள் பேர் பரலோகத்தில் இருக்கணும். உங்களுக்கு உத்தரவாதம் வேண்டும் என்றால் எபிரேயர் 13:15 சொன்ன வாக்கு தத்தத்தை நீங்களும் நானும் தெளிவாக பிடித்து கொள்ள வேண்டும். என்ன வாக்கு தத்தம்? ஆகையால் அவருடைய நாமத்தை, இயேசுவின் நாமத்தை துதிக்கின்ற உதடுகள் கனியாகிய சோத்திர பலியை
அவர் மூலமாகத்தான் தேவனுக்கு செலுத்த முடியும். நீங்கள் மனிதனாய் வந்த இயேசு கிறிஸ்துவை வார்த்தையாய் இருக்கிற தேவனுக்கு சோத்திரம் செலுத்த வேண்டும் என்றால் இயேசு கிறிஸ்துவின் மூலமாகத்தான் சோத்திரம் செலுத்த முடியும். நீங்கள் பரலோகத்தை அடைய வேண்டும் என்றால் இயேசுவின் மூலமாகத்தான் பரலோகத்தை அடைய முடியும். இயேசுவை அன்றி வேறு ஒரு கதவுகளும் உங்களுக்கும் எனக்கும் திறக்கப்படுவதில்லை. எனக்கு பிரியமான என் அன்பு சகோதரனே, சகோதரியே, எனவே இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு அன்பு சகோதரனுக்கும் சகோதரிக்கும் இயேசு கிறிஸ்து இந்த காலையிலே சொல்லுகின்ற ஒரே ஒரு நற்செய்தி, பரலோகத்திலே உன் பெயர் எழுதியிருக்கப்பட வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். நீ நோய் இல்லாமல், நீ கஷ்டம் இல்லாமல், கடன் இல்லாமல், கடன் தொல்லைகள் இல்லாமல், உன் கையின் பிரயாசத்தினால் உழைத்து ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். நீ விரும்புகிறாயா? செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்றுதான். உலகத்தில் இருக்கிற நீ எல்லாவற்றையும் விட்டு விடு என்று நான் சொல்லவில்லை. சோத்திர பலியோடு என்னோடு ஐக்கியமாயிரு. பண ஆசையை விட்டு விலகிவிடு. இவைகளையெல்லாம் விட்டு விலகிவிட்டு நீ என்னை சுதித்து கொண்டே இருப்பாயானால் நான் உன்னை விட்டு விலகுவதில்லை. இயேசு உங்களை விட்டு விலகுவதில்லை என்றால் உங்களை ஆசீர்வதித்து கொண்டே இருப்பார், உங்களை பார்த்து கொண்டே இருப்பார், உங்களை பாதுகாத்து கொண்டே இருப்பார். உங்களுடைய அத்தியாவசிய தேவைகளான 3 வேளை உணவு, இருக்கின்ற இடம் எல்லாவற்றையும் வழங்கி கொண்டே இருப்பார். எனக்கும் அப்படித்தான் நடக்கிறது. நேற்று ஒரு சகோதரி எனக்கு வர வேண்டிய பணத்தை பற்றி பேசின பொழுது சற்று தாமதமாகிறது என்று 1 வருடமாக என்னை ஏமாற்றி கொண்டிருக்கிறார்கள். நான் சொன்னேன், என் பணத்தை கொடுப்பதற்கு நீங்கள் எனக்கு பிச்சை போடுறீங்களான்னு கேட்டேன். கடைசியாக பாருங்கள், நம்ம பணத்தை நம்ம வாங்கிறதுக்கு பிச்சை கேட்குற மாதிரி அவங்ககிட்ட அடிக்கடி கேட்க வேண்டியதாக இருக்குது. எனவே இதை பார்த்து கொண்டிருக்கிற அன்பு சகோதரனே, சகோதரியே, உங்கள் பணத்தை ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். பத்திரப்படுத்தி வைத்து கொள்ளுங்கள். உங்கள் பிள்ளைகள், உங்கள் பேர பிள்ளைகளை தவிர வேறு யாருக்கும் அதை பிரித்து கொடுக்காதீர்கள். அந்த ஆசீர்வாதம் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஏதோ வீட்டுக்கு வந்தாங்க, பசியாக இருக்குன்னு சொன்னால் சாப்பாடு போடுங்க. ஏதோ படிக்க முடியவில்லை, பணம் கட்டுங்கன்னு சொன்னால் பணம் கட்டுங்க. மற்றபடி எந்த விதமான பணத்தையும் யாருக்கும் கொடுக்காதீர்கள். இயேசு யாரிடத்திலிருந்தும் பணம் கொடு என்று அவர் கேட்கவே இல்லை. இயேசுவின் சீடர்கள் யாரிடத்திலும் பணம் கொடு என்று கேட்கவே இல்லை. அவருடைய தேவையை ஆண்டவர் சந்தித்தார். காகங்களின் மூலமாக உணவாய் இருக்கிற ஊழியக்காரர்களுக்கு உணவு கொடுத்திருக்கிறார். தண்ணீர் இல்லை என்று தவித்த பொழுது வனாந்தரத்திலே பாறைகளில் இருந்து தண்ணீரை வள வைத்த நம்முடைய தேவன் உங்களுக்கு அவர் கொடுக்க வேண்டும் என்றால் வானத்தை திறந்து வானத்தின் பல கனிகளை உங்களுக்கு கொடுக்கக்கூடியவர் என் தேவன். எனவே நீங்களாம் நல்லா இருப்பீங்க. ஆண்டவரின் வசனத்தை கேளுங்க. என்று சொன்ன ஒவ்வொரு வசனமும் உங்களுக்கு வாக்குத்தத்தம். உங்கள் பெயர் பரலோகத்தில் எழுதப்பட்டிருக்க வேண்டும் என்று சொன்ன வசனங்களை தயவு செய்து படித்துத்தான் பாருங்களேன். தயவு செய்து இயேசு சொன்ன வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து தான் பாருங்களேன். தயவு செய்து இப்போ இருக்கிற ஊழியக்காரர்கள் சொல்லுகிற இயேசுவின் வார்த்தைகளையும் விளக்கங்களையும் கேட்டு தான் பாருங்களேன். பரலோகம் உங்களுக்கு கிடைக்கும் என்றால் நீங்கள் என்ன வேணால் செய்யலாம். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கிறவங்க மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா அவங்க சொந்தக்காரங்க எல்லாம் பரலோகத்திற்கு போகணும். உங்கள் அம்மா அப்பா, உங்கள் தம்பி தங்கச்சி, உங்கள் பிள்ளைகள் பேர பிள்ளைங்க எல்லாம் பரலோகத்திற்கு போகணும். அவர்களும் இந்த வசனங்களை கேட்கட்டும். உங்களால் இயன்ற அளவு இயேசுவுக்காக இந்த வசனங்களை பிறருக்கு பகிருங்கள். அவ்வாறு பகிரும் பொழுது நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுகிறீர்கள். இயேசுவின் சீடர்கள் இயேசுவின் வார்த்தை எல்லாருக்கும் பகிர்ந்தாங்க. இன்று அவங்கெல்லாம் பரலோகத்தில் சந்தோஷமாக இருக்கிறாங்க. எனவே எனக்கு பிரியமான அன்பு தேவ பிள்ளைகளை, இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணாதவங்க ஷேர் பண்ணுங்கள். வசனத்தை திரும்ப திரும்ப காதில் கேட்டுக்கொண்டே இருங்க. அதுதான் தேவன் என்ன சொன்னார்? எபிரேயர் 12:25 கேட்டுக்கொண்டே இருங்கள்,
நீங்கள் தப்பித்து கொள்ள வேண்டும் என்று இயேசு விரும்புகிறார். God bless you all.